Hello friends, Assalamu alaikum. Welcome back to my channel, Sameer's Home Chef. இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வித டூல்ஸும் யூஸ் பண்ணாமல் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வீட்டிலேயே ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் பண்ண வேண்டியது Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குலேயே கொஞ்சம் லாங்காக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் லாங்காக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நிறைய ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும்ல, அதனால தான். இப்போ இதை வந்து நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணாமல் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்கின்னோட ஃப்ரை பண்ணால் சில பேருக்கு பிடிக்கும், ஏன்னா அவுட்டர் வந்து நல்லா ஸ்கின் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ ஸ்கின்னோட ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் ஒன்று வந்து ஸ்கின்னோடையும் அப்புறமா ஸ்கின் இல்லாமலும் ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் நார்மலான ஈக்கிள் தான் எடுத்து வச்சுருக்கேன். தென்னை ஓலையில் உள்ள ஈக்கிள் அதை வந்து க்ளீன் பண்ணி அந்த ஓலையெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளாடி நடு பகுதியில் குத்தி இன்னொரு பக்கம் வர்றது மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் தென்னை ஓலையில் உள்ள ஈக்கிள் கிடைக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி நார்மல் குச்சி இருக்கும்ல, இந்த மாதிரி குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஈக்கிளில் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் ஈக்கிளில் வந்து 2ஆக மடித்து குத்தி விட்டுருந்தேன், அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்ல, அதுக்காக. அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் குச்சியை கூட யூஸ் பண்ணி குத்தி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கட் பண்ணும்போது ஒரு எட்ஜில் இருந்து ரவுண்ட் வைஸில் கிளாக் வைஸில் வந்து கட் பண்ணிக்கிட்டே போகணும். அதாவது அந்த ரவுண்டை வந்து ஃபினிஷ் பண்ணாமல் ஸ்ப்ரிங் மாதிரி கீழ்ப்பக்கமாக ரவுண்டாக கட் பண்ணிகிட்டே போகணும். லாஸ்ட் எண்டு வரை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிகிட்டே போகணும். அண்ட் நீங்கள் கட் பண்ணும்போது வந்து அந்த கத்தியோட எட்ஜஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த உள்ளாடி இருக்கக்கூடிய கம்பில் வந்து படுறது வரைக்கும் நீங்கள் கத்தியை டீப்பாக கொண்டு போய் கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணால் தான் அந்த பொட்டேட்டோவை நம்ம ஸ்ப்ரிங்காக எடுத்து விட முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக உள்ளாடி வர கட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உள்ளாடி இருக்க குச்சியில் வந்து நைஃப் தட்டுப்படுறது வரைக்கும் ஆழமாக டீப்பாக நைஃபை கொண்டு போய் கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு கையில் எடுத்து கட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கீழே வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். பட் கையில் வச்சு பண்ணுறது தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம் ஃப்ரெண்ட்ஸ், பட் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரிங் ஷேப்பில் நைஃபை வச்சு நம்ம டீப்பாக கட் பண்ணிகிட்டே வந்தாலே போதும். கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக இழுத்து விட்டுட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஈக்கிள் வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தால் தான் நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இழுத்து விட்டுறதுக்கு அதில் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி நான் வந்து நல்லா இழுத்து விட்டாச்சு. இதே மாதிரியே நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய, அதாவது ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ல, ஸோ அந்த பொட்டேட்டோவையும் நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுவும் கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணி எடுத்தாச்சுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஸ்கின் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்கின்னோட ஃப்ரை பண்ணதாக இருந்தால் ஜஸ்ட் அதை நல்லா ஸ்கின்னை வந்து நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தாலே போதும். இப்போ இதை அதே மாதிரி நம்ம லைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். ஒரு எட்ஜ்லேருந்து இன்னொரு எட்ஜ் வரை நல்லா இழுத்து விட்டால் இந்த மாதிரி கேப் வரும். இப்போ இதுக்கான மசாலா பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். பவுலில் வந்து 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தான். அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், அப்புறமா மிக்சடு ஹெர்ப் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும்.
இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டு திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது பஜ்ஜி மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை செஞ்சு எடுக்கணும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள், பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல. இப்போ நம்ம அந்த பொட்டேட்டோ எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் அந்த பேட்டரை கோரி எல்லா இடமும் படுறது மாதிரி விடணும். ஸோ ஒவ்வொரு கேப்லையும் கரெக்டாக வந்து அந்த பேட்டரை படுறது மாதிரி விட்டுட்டு லைட்டாக வந்து அதை தட்டி எடுத்துக்கோங்க. ட்ராப்ஸு வடியாமல் தட்டி இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அண்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆயிலை வந்து மிதமான ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். அண்ட் கொஞ்சம் சூடானதுமே நம்ம கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அது டீப்பாக நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். ஸோ ஃப்ரை பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் மட்டுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு அவுட்டர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக தெரியுதுல்ல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இதை சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இது வந்து நம்ம ஸ்கின்னோட வச்சு ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ. ஸோ நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை எந்தவித டூல்ஸும் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சுலபமான முறையில் செஞ்சு எடுத்தாச்சு. எந்தவித டூல்ஸும் யூஸ் பண்ணலை. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அவுட்டரில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளாடி ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா பிடிக்கலைன்னா நீங்கள் இதில் சாட் மசாலா கூட சேர்த்து செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் நல்லா இருக்கும் அதுவும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.